Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் டைம் வாலில் வந்து ரொம்பவுமே ஒரு ஈஸியான டாஸ்க்கு நிறைய வர்ற டாஸ்க்கு சரிங்களா. ஜஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு 70 பாயிண்ட் தான், பட் அந்த டாஸ்க்கே வந்து நமக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு. அந்த டாஸ்க் என்னென்னு பார்க்கலாம். அதாவது டாஸ்க்கில் போய்ட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் அந்த டைட்டிலில் போய்ட்டு அந்த டாஸ்க்கோட நேம் அடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா விசிட் கூகுள் பேஜ் இந்த பார்த்தீங்களா, விசிட் கூகுள் பேஜ் அண்ட் விசிட் ஒன் வெப் பேஜ் சரிங்களா. இந்த நேமை நீ டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இந்த டாஸ்க் வந்து எத்தனை இருக்குன்னு. ஆக்சுவலாக இது வந்து 70 பாயிண்ட்டு 42 பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ இவ்வளோ தான் இருக்கானா, நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண இந்த டாஸ்க் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஈஸியான டாஸ்க் வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணணுங்கிறத டெமோ வீடியோ காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான், பட் நியூ ஜாயினர்ஸ், அதாவது நியூவாக ஒருத்தவங்க நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த டாஸ்க் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த 70 பாயிண்ட் 40 பாயிண்ட் சேம் மெத்தட் தான் சரிங்களா. இப்போ நம்ம வந்து 70 பாயிண்ட் உள்ள டாஸ்க்கை பார்க்கலாம். ஜஸ்ட் வியூ பண்ணிக்கோங்க. வியூ பண்ணிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்களே வந்து ஒரு கூகுள் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துட்டாங்க. அந்த பேஜில் வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் சரிங்களா, இந்த டைட்டிலில் உள்ள வெப் பேஜை நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜை வந்து விசிட் பண்ணிட்டு அந்த பேஜ், அதாவது நீங்கள் இந்த டைட்டிலை கிளிக் பண்ணோன்னே வர்ற பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் சரிங்களா. அது போக டெக்ஸ்ட் ப்ரூஃபில் என்ன கொடுக்கணும்னா URL கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேஜோட URL தான் இங்கே டெக்ஸ்ட் ப்ரூஃபில் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நேமில் உள்ள வெப்சைட் இப்போ வந்து நிறைய வரும் கூகுளில். இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை பார்த்துக்கோங்க. அவங்க என்ன நேமில் கொடுத்துருக்காங்க, zenziber2.go.tz சரிங்களா. இந்த நேமில் உள்ளது தான் நம்ம வந்து விசிட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ அந்த இதில் நேமில் எந்த பேஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய இருக்கும். அதாவது இது பாருங்கள், Zipper 2000 எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. அப்புறம் அதே நேம்லேயே பார்த்தீங்கன்னா ஜேம் இந்த மேலேயும் இந்த மாதிரி சேம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெட்டரை பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. ஸோ கரெக்டாக ஃபுல் இது பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க சொன்ன நேமில் இது இருக்குது சரிங்களா. கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த பேஜ் பார்க்க சொல்லியிருக்காங்க அதை செக் பண்ணி அதுபடி பாருங்கள். அப்போ தான் அப்படி பண்ணால் மட்டும் தான் அப்லோட் ஆகும். சும்மா ஈஸியான டாஸ்க் நம்ம டக்குன்னு பண்ணிட முடியாது. அதெல்லாம் சின்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பண்ணி வர்ற இந்த பேஜ் தான் நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த பேஜை நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் சரிங்களா. 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்துட்டு இப்போ வந்து 30 செகண்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த பேஜ் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க இல்லையா, இந்த பேஜ் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் சரிங்களா. அப்புறம் டெக்ஸ்ட் குரூப்பில் URL கேட்டிருக்காங்க. URLனா இப்போ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்துருக்கீங்க இல்லையா, இது வந்து மேலே சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிங்காக, இதோட வெப்சைட்டோட லிங்காக கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா. அந்த லிங்க்கை இங்கே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்குது, காப்பி ஆப்ஷன் இருக்குது, எடிட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த காப்பி பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த காப்பி பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க். இதான் வந்து URL சரிங்களா. ஸோ இப்போ வந்து சேம் இது தான் நம்ம வந்து அங்கே ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த URL டெக்ஸ்ட் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போயிட்டு URL காப்பி பண்ணாலே அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் அந்த என்ன ப்ரூஃபில் கொடுத்துருக்குறாங்களோ அதே வெப்சைட் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா. இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து அப்லோட் இமேஜில் நம்ம பார்த்து வெப்சைட் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இது அப்லோட் ஆகவுமே அகைன் இந்த டாஸ்க் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் சரிங்களா. ஸோ இப்போ சப்மிட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. எல்லாருமே இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். தெரியாத நியூ ஜாயினர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இந்த டாஸ்க் நான் பண்ணி அப்ரூவ் ஆன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு டாஸ்க் மட்டும் நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஃபில்டர் ஆப்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னா பெண்டிங் பண்ண டாஸ்க் எது, அப்ரூவ் ஆன டாஸ்க் எது, ரிஜெக்ட் ஆன டாஸ்க் எது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆல் தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்ச் டாஸ்க் டீட்டெயில்ஸ், இப்போ இந்த டாஸ்க்கே நம்ம வந்து ஆல்ரெடி இந்த சேம் டாஸ்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நேமை கிளிக் பண்ணி பார்க்கலாம். விசிட் கூகுள் பேஜ்னு அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 70 பாயிண்ட்டில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது எல்லாமே அப்லோட் ஆயிருக்கு. ஸோ இதே எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியான டாஸ்க் சரிங்களா. சப்போஸ் இந்த டாஸ்க்கில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தும் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அது தாராளமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில், அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன் சரிங்களா. அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.